வணக்கம். இது சுவையான ஒரு வத்த குழம்பு. வத்த குழம்புல 2 கடுகு, பெருங்காயத்தூள், 2 வெந்தயம் போட்டு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு வெடிக்க விட்டுக்கணும். அதில் என்னென்ன வெஜிடபிள்ஸ் போடலாம் வத்த குழம்புக்குன்னு சொல்கிறேன். வெடித்ததுக்கப்புறம் இதில் இந்த வெஜிடபிள்ஸை சுற்றுற வைக்கணும். இதில் வெஜிடபிள்ஸ் என்னென்ன போட்டிருக்கேன்னா, ஒரே ஒரு சின்ன பீட்ரூட்டில் பாதி நறுக்கி ஒரு தூளாக போட்டிருக்கேன். தக்காளி ஒரு தக்காளி சின்ன தக்காளியாக போட்டிருக்கேன். ஒரு மாங்காய் பீஸ் 2 பீஸ் போட்டிருக்கேன். நான் இதில் ஆனியன் போடல, இது மட்டும்தான் போட்டிருக்கேன். தக்காளி, மாங்காய், அதில் ஒரே ஒரு பிளாக்கொட்டை 1 2 இருந்தது, அது சின்னதாக நெசுக்கி போட்டிருக்கேன். அவ்வளோதான். இது தாளிச்சுட்டு இதில் கொஞ்சம் ஜலத்தோடு பீட்ரூட்டோடு சேர்த்து இதை கொட்டி நல்லா கொதிக்க வைக்க வேண்டியது தான். இது வத்த குழம்பு, காரக்குழம்பும்பா. இது வத்த குழம்பு. நல்லா இது முதல்ல வேகணும். நல்லா வெந்தப்புறம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இது தேவையான அளவு மிளகாப்பொடி, உப்பு சேர்த்துட வேண்டியது. சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகட்டும். என்ன பீட்ரூட்டு போட்டதுனால சேஃபாக இருக்கும், வேறு ஒன்றும் பயப்பட வேண்டாம். பீட்ரூட்டு ஒரே ஒரு பிளாக்கொட்டை அது தூளாக போட்டிருக்கேன். அது தக்காளி 1, பீட்ரூட்டு 2 மாங்காய் துண்டு, கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டு வெடிக்க விட்டு நல்லா இது வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு உள்ள புளி தண்ணி எடுத்து கரைச்சி ஒரு டம்ளர் எடுத்து வச்சு அதில் ஆட் பண்ணிட்ட வேண்டியதான். புளி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடணும். நம்ம சுண்ட விட்டோம்னா சுண்டின்னு காமிக்கிறேன். சுவையான வத்த குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூன் அரிசி மாவு இதில் கொஞ்சம் கரைச்சி ஊற்றிட்டோம்னா நல்லா கொதி வந்துருக்கு. சுவையான பீட்ரூட்டு, தக்காளி, மாங்காய் வத்த குழம்பு, 2 வெந்தயம் அடிக்க விட்டோம். வெந்தய குழம்பு நல்லா இது சாப்பிட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு கொஞ்சம் மாவாவது தேவையானது போட்டுக்கணும். வேணும்னா 2 நாட்டு சர்க்கரை டேஸ்ட்டை நியூட்ரல் பண்ணணும், போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம், ரொம்ப வேண்டாம். சுகர் இருக்கிறவா போட்டுக்க வேண்டாம். தேங்க்யூ. சுவையான வத்த குழம்பு, பீட்ரூட், தக்காளி, மாங்காய் போட்ட வத்த குழம்பு. தேங்க்யூ. உங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அனுப்புங்க. தயவுசெய்து ஆர்வமாக இருக்க சொல்லாதீங்க. இங்கிலீஷ் 2 வரையும் சொல்லுங்கள். இது பல முறை சொல்லிட்டு இருக்கேன், சின்னதாக தெரியுதுங்கிறதுக்காக. தேங்க்யூ. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க மகிழ்ச்சி. ராமசாமி from கும்பகோணம் சமையல். இறை செல்வதோடு இறையும் கேட்கும், பஜனையும் கேட்குறோம், பாட்டும் கேட்குறோம், சுவாமி நாமாவளியும் கேட்குறோம், இறை உணவையும் பார்க்குறோம். தேங்க்யூ.